மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பீகார் தேர்தல் மிகப்பெரிய வெற்றி. ஆனா மோடி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது 2026 தேர்தல் அசாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நடக்குது, 5 மாநிலத்திலையும். ஆனா குறிப்பா வெஸ்ட் பெங்காலை பத்தி அவர் சொல்லியிருந்தாரு, அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு. ஆனா எந்த அளவுக்கு ஒரு உறுதியா சொல்றாங்க பாருங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். கூட்டணி அறிவிச்ச பிறகு பீகார்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு 5 கட்சி, அமித்ஷா அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல 5 பாண்டவர்கள் போல அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஒற்றுமை எல்லா பூத் லெவல்லையும் கூட எந்த ஒரு வாக்கு சிதறாம அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் வெற்றின்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா வெஸ்ட் பெங்கால் ஏன் டார்கெட் பண்றாங்கிறது தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்னன்னா மற்ற மாநில எதுவுமே சொல்லலை இன்னைக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால் வந்து ஏதோ ஒரு கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஏன் தமிழ்நாடு சொல்லலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தமிழ்நாடுல வந்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி ஒற்றுமையா பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி எல்லாம் இருக்காங்களாங்கிற ஒரு கேள்விக்குறிதான். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல வந்து மோடி அவர்கள் 2014 அப்புறம் ஆட்சிக்கு வரும்போது அங்க 2011 கட்டத்துல எல்லாம் 39% திரிணாமுல் காங்கிரஸ். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 30%, காங்கிரஸ் வந்து 9% இருந்திருந்தாங்க. 2016லயே மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க 16% பிஜேபி வந்துருச்சு. காங்கிரஸ் சுத்தமா இல்லாம ஆயிடுச்சுன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு 2025 காலகட்டத்துல திரிணாமுல் காங்கிரஸ் 38%, 45% பிஜேபி இருக்கு. அங்க கம்யூனிஸ்ட் இல்ல, யாருமே இல்ல. ஆனா கிட்டத்தட்ட அவங்க டார்கெட் பண்றாங்க 170-80 சீட்டு நாங்க வாங்குறோம் வெஸ்ட் பெங்கால்ன்ற அளவுக்கு. மோடி அவர்கள் அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து எதிர்கட்சியா செயல்பட்டிருக்காங்கிறது அவரு தெரிஞ்சிருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ரேப்பு, மர்டரு, நிறைய விஷயங்கள் எல்லாம் போராடினாங்க எதிர்கட்சியா. ஆனா இந்த கடந்த 5 வருஷமா போராடாத நாளே இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். ஒரு எதிர்கட்சியா பாஜக அந்த அளவுக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு திணற அடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க தமிழகத்துல எல்லாம் நிறைய அதே திரிணாமுல் காங்கிரஸ்ல என்ன நடக்குதோ அதை விட டபுளா இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க எதிர்கட்சியா என்ன ஒரு ஒற்றுமையா கூட்டணி அறிவிச்சாலும், என்ன பண்ணாலும், என்ன போராட்டம், என்ன ஏதுன்னு எதுவுமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து பாஜக ஒரு கான்பிடண்டா சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இது தாண்டி இன்னைக்கு வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து நிறைய விஷயங்கள், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எல்லாம் இங்கிருந்து எல்லாத்துக்கும் 380 கோடி ஏதோ ஒன்று வாங்கி எல்லாத்துக்கும் தேர்தல் வியூகம் அமைச்சு தமிழ்நாடு நிறைய பேர் சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு உங்களால தான் அது தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்து ஏதோ ஒரு திமுக ஆட்சியில அமைத்து விட்டுட்டு மக்கள் படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க, நீ நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி நிறைய சாபம் விடுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னும் அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏதோ ஒரு பொட்டை அழிச்சிட்டு மாலை அணையும் போது அது கழட்டி வீசுறதும் ஒரு ஒரு திமுறா செய்யறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனா பொட்டு அழிச்சவங்க வந்து நிலைமை எந்த நிலைமைக்கு போகுங்கிறது பீகார் மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழக மக்கள் தான் என்ன செய்வாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு. இதை தாண்டி இன்னைக்கு பீகார்ல பொதுவா காங்கிரஸ் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மோஸ்ட்லி வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பிஜேபி பக்கம் நிற்க மாட்டாங்க. ஆனா இங்க பட்டியலின சார்ந்தவர் வந்து சிராக் பாஸ்வான் அவர் வந்து சொந்த சின்னத்திலே 19 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய, நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா ராஜ்யசபா சீட்டு, பெரிய லெவல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம திருமாவளவன்ல இங்க பட்டியலின சேர்ந்தவங்க இருக்காங்க, திமுகவில் கூட்டணி விட்டு கொடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் உண்மையிலேயே பீகார் மக்கள் கவனிச்சிருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் கூட ஒரு டைம் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் அதாவது இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்றதில்ல. எங்க தோல்விக்கு காரணமே அவர்தான்னு எல்லா பீகார் மக்களிடையே பேசுறதை நம்ம கவனிக்கலாம். இது காரணம் என்னன்னா அந்த பீகார் மக்கள் பத்தி இங்க வந்து நிறைய இந்த திமுக அமைச்சர்கள் எல்லாம் பேசினாங்க பாருங்க, அதை வீடியோவா எடுத்து எல்லா இடத்துலயும் ஒரு வாரம் கண்டினியூஸா அத்தனை சேனல்லையும் விட்டதுதான். அவங்க தமிழக அதாவது காங்கிரஸ் கூட்டணியில மற்ற இந்த திமுக அமைச்சர்கள் எல்லாம் பேசினதை
அத்தனை வீடியோவிலும் பரவலாக விட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சொரணை வந்திருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க அவங்க அதனாலதான் அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெற்றி எங்கேயும் யாரும், அதாவது மோடியோட கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் அவர் கவர் பண்ணிட்டாரு. வரலாறு காணாத வெற்றியை அவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாம் இன்னொரு அடுத்த இதுல எல்லாம் டோட்டலா காவிமயம் ஆயிருன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க தமிழகத்துல மட்டும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இன்னைக்கு. ஏன் இந்த ஒற்றுமை வர்றதில்ல? ஒரு திமுகங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி கொடூரமா மோசமா ஊழலானாலும் சரி எல்லாம் இருக்கு. ஆனா ஏன் தமிழக மக்களுக்கு எல்லாம் சொரணை இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய அங்க என்ன நடக்குதோ அதை விட டபுளா தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட ஏன் திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இன்னைக்கு. ஏன் சொரணையே இல்லையா? சனாதனத்தை பத்தி எதிர்க்கிறாங்க, நிறைய போய் வாக்குறுதி கொடுத்துட்டு எதுவுமே நிறைவேற்றாம இருக்காங்க. இவ்வளவு பண்ணாலும் கூட இதெல்லாம் தாண்டி அங்கெல்லாம் பெண்களுக்கு மோடி அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது பாருங்க. மோடி அவர்கள் 2014க்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களை பத்தி ஒவ்வொரு வீட்லயும் டாய்லெட் இல்லாம இருக்கக்கூடாது, கேஸ் சிலிண்டர் இல்லாம அடுப்பு ஊதக்கூடாது, அவங்க எடுத்துட்டு வந்த திட்டங்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தரும் மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு எல்லாம் தெளிவா தெரியுது. மக்களுக்கு இப்பவும் கூட ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு காசு கொடுக்கறதானாலும் சரி, டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, நிறைய பெண்களை முன்னிறுத்தி தான் இங்க 6% எக்ஸ்ட்ராவே ஓட்டு வாக்கு சதவீதம் வந்திருக்குன்னு சில செய்திகள் வருது. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் பழைய ஆட்சி வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பழைய ஆட்சி வந்துடக்கூடாது, இனிமே மோடி தான் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. நடுவுல சென்ட்ரல்ல ஏதாவது அதை தர்ற இதை தர்ற, ஒரு கவர்மெண்ட் வேலை தர்ற அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம ஆளுங்க இதே தமிழகமா இருந்திருந்தான்னா எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னா அங்கதான் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்ல என்ன திண்டாடுறாங்க, ஓதி தரல, பழைய ஓய்வூதிய திட்டம் அது இதுன்னு எல்லாம் திண்டாடுறாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இங்க எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. பாஜக, அதிமுக எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். தமிழகத்துல எந்த அளவுக்கு ஒரு கொடூர ஆட்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டெய்லி ஒரு கொலை நடக்குது, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இது இல்லாம அமைச்சர்கள் மேல ஊழல், ஆதாரம் இருந்து கூட இடி கொடுத்தாலும் கூட எதிர்கட்சியா அவங்க மேல ஒரு அழுத்தம் கொடுத்து எதுவுமே அவங்க மேல ஒரு எதிராக செயல்படுறது இல்லை. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னொரு விஷயம், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். எப்படி வெளியேற்றுவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? ஏன்னா நிறைய கட்சிகள் இன்னைக்கு அங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்ததுனாலதான் அங்க பீகார்ல வெற்றி பெற்று இருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் கூட்டணி கட்சி எல்லாம் பலமா தான் இருக்காங்களா கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. அப்போ இதை தாண்டி அங்க மோடி, பிரதமர் மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல சொல்றாருன்னா அங்க இருக்கிற பாஜக ஆனாலும் சரி, அங்க பாஜக சேர்ந்த கூட்டணி எல்லாமே தீவிரமா களத்துல இறங்குறதுனாலதான் அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. இங்க ஏன் சொல்ல மாட்டாருன்ற மாதிரி தான். ஆனா சொல்லி இருக்கிறாரு 2026 பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க திராவிட கட்சிகள் எல்லாமே, இங்க இருக்கிறவங்க எல்லாமே திராவிட கட்சிகள் தான். ஆனா பாஜகவை உள்ள வந்துருன்னு சொல்லி பயமுறுத்தி மக்களை வச்சிருக்காங்க. ஆனா 2026 தேர்தல் உண்மையிலே சவாலாக தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், பொறுத்து. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.